ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விதமான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாயிருக்கு. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வங்கி கணக்கு இல்லாம வந்து யாருமே வந்து இருக்க மாட்டோம். அந்த வங்கி கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு மெயின்டனன்ஸ் வந்து இருந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பொது வங்கிகள் அனைத்துமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மினிமம் பேலன்ஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 9,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, வசூல் செஞ்சுக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு பொது வங்கிகளுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினிமம் பேலன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 விதமான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின்டனன்ஸ் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு சேவிங் பேங்க் வைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரெல்லாம் அவசரத்துக்கு அனைத்து பணங்களும் எடுத்துருவோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு நாளைக்கு நம்ம வந்து பணத்த குடுத்தோம் அப்படின்னா, அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து மைனஸ் ஆயிடும். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிலையெல்லாம் வந்து உருவாகி மக்களுடைய அவதிப்பட்ட நிலை வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்ப அதிரடியாக பொது வங்கித்துறை அனைத்து வங்கிகளுமே பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் பேலன்ஸில ஒரு ஒரு சில மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்த பத்தி நாம வந்து பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 5 அரசு வங்கிகள் மெகா அறிவிப்பு வந்து ஒன்று வெளியிட்டுள்ளது. உங்கள் பணம் உங்கள் கையில் இனி மக்கள் நிம்மதியாக வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகள் முக்கியமான அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டு சாமானிய மக்களுக்கு பெரும் நிம்மதியை வந்து கொடுத்துள்ளது. பொதுவாக வங்கிகள் அ ஜத்தன் யோஜனா கணக்குகளை தாண்டி அனைத்து சேமிப்பு கணக்குகளிலும் குறிப்பிட்ட அளவிலான தொகை தொடர்ந்து சேமிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது. இந்த அளவை விட குறைவான தொகை இருந்தால் அதற்கு அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு 5 வருட காலத்தில ஒரு மிகப்பெரிய அ வசூலை வந்து பார்த்தீங்கன்னா செய்து, ஒரு 10,000 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 விதமான வங்கிகளே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மக்களுடைய பணங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கு செல்லுது அப்படின்ற மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது சாமானிய மக்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது மட்டுமல்லாமல், வைப்புத் தொகை குறைவாக இருக்கும் வங்கி கணக்கில் வரும் அரசின் மானியத் தொகையும் இந்த அபராத தொகையே காரணமாக வங்கியின் நிர்வாக பிடிக்கப்படும் காரணத்தால் மக்கள் கையில் இது சேருவதில் இல்லை என அ எண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இந்த நிலையில் இந்தியாவின் டாப் 5 பொதுத்துறை வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச மாதாந்திர இருப்பு ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி பேலன்ஸ் பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தை நீக்கி, இதற்கான விதிக்கப்பட்ட அபராதத்தையும் முற்றிலும் அ அகற்றியுள்ளன. இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருந்திருக்கு. இந்த முடிவின் அடிப்படையில் பஞ்சாப் நேஷனல் வங்கி, அதேமாரி பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி, கர்நாடகா வங்கி ஆகிய இந்த முடிவை அறிவித்துள்ளது. மேலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதேமாரி பார்த்தீங்கன்னா, அ 2020 முதல் இதை அமல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இந்தியாவில் இருக்கும் மிடில் கிளாஸ் மக்கள் குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தரங்களில் நகரங்களில் இருக்கும் மக்கள் அதிக அளவில் பலன் பெற உள்ளனர். காரணம் பொது வங்கிகளில் அதிக கணக்கு வைத்துள்ளவர்கள் இப்பிரிவில் தான் இருக்கிறார்கள் என ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு என்பது வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் பராமரிக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச தொகையாகும். இந்த தொகையை வந்து பராமரிக்க தவறினால் வங்கியில் அபராதம் விதித்து வந்தன. இது கணக்கில் வகையை வந்து பொறுத்து மாறுபட்டது. இந்த கணக்கின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வங்கியில் வந்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் அனைவருக்குமே தெரியும். ஸ்டேட் பேங்க் அனைத்து வங்கிகளுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாரி வந்து ஒரு சொல்லியிருந்த நிலையில பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெறைய வங்கி துறையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இதில வந்து அ
சேவிங் அக்கௌண்டவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில எக்கச்சக்கமான பணங்கள பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து பொது வங்கி துறைகள் வந்து இதுவரைக்குமே கணக்கில் வந்து எடுக்கப்படாத அளவிற்கு 10,000 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இதில வந்து நிலுவையில் இருந்து பணங்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு பேங்க் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அபராதங்கள் குறிப்பாக சிறிய அளவிலான தொகையை சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது. ஆனால் இப்போது பல முன்னணி வங்கிகள் இந்த கடன்களை முற்றிலும் நீக்கியுள்ளன. இது வாடிக்கையாளர்களுக்கு நிம்மதி சுமையை குறைத்து மக்கள் தங்கள் கணக்கில் இருக்கும் பணத்தை முழுமையாக பயன்படுத்த வழிவகை செய்துள்ளது. விலைவாசி உயர்ந்து வரும் வேளையில் இத்தகைய முடிவுகள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது என பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து நிலை சேமிப்பு கணக்குகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு விதிக்கப்படும் கட்டணத்தை நீக்குவதாக அறிவித்துள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்கில் குறைந்தபட்ச தொகை வைத்திருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை என ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் இந்த தள்ளுபடி பிரீமியர் சேமிப்பு கணக்குகள் திட்டத்திற்கு பொருந்தாதது என்று குறிப்பிடத்தக்கது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல் இந்தியன் வங்கி ஜூலை 7ஆம் தேதி முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளிலும் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச இருப்பு தொகை தேவையை வந்து முற்றிலும் நீக்குவதாக அறிவித்திருந்தது. இந்த முடிவு சாதாரண சேமிப்பு கணக்கில் முதல் அனைத்து வகையான கணக்குகளும் இதில் வந்து பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வங்கிகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பொருந்தாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கு முன்பு மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 கர்நாடகா வங்கி அனைத்து வங்கிகளும் சேமிப்பு கணக்குகளுக்கும் அதாவது சாதாரண சேமிப்பு கணக்குகள், ஊதியம் கணக்குகள் மற்றும் என்ஆர்ஐ சேமிப்பு கணக்குகள் குறைந்தபட்ச இருப்பு தொகை தேவை நீக்கியது. இதேமாதிரி பஞ்சாப் நேஷனல் வங்கியும் மற்றும் எஸ்பிஐ ஆகியும் இந்த மாற்றத்தில் முன்னோடியாக உள்ளன. அனைத்து சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச மாதாந்திர இருப்பு தொகையை வந்து நீக்கி அபராதத்தை முற்றிலும் அகற்றியுள்ளது. எஸ்பிஐ 2020ஆம் ஆண்டு இத்தகைய கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தி வருகிறது என அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுட்டிக்காட்டியுள்ளாங்க. இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் இவ்விரு வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கும் எந்தவித குறைந்தபட்ச இருப்பு தொகையும் பராமரிக்க வேண்டியதில்லை என சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வங்கி அனைத்து வங்கிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில அப்டேட்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொது வங்கி துறைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு உள்ளவர்களுக்கு மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிடையாது அப்படின்ட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.